இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கான காரணம் இதுதான், போலீசார் தகவல். யாழ் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட பணம் மாயம், புலம்பெயர் தமிழர் அதிர்ச்சி. பிரித்தானியாவில் சீரற்ற காலநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சவுதியிலிருந்து வந்த விமானத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கை பெண். வடக்கை தொடர்ந்து கிழக்கு பாடசாலைகளுக்கும் விடுமுறை. தொடர்பென விரிவான செய்திகள். கெசல்பத்ர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 19ஆம் திகதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் 5ஆம் அறையில் சஞ்சீவகுமார சமரரட்ன என அழைக்கப்படும் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். துப்பாக்கிதாரி தப்பியோட முயன்ற நிலையில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அத்துடன் சந்தேக நபர் பயன்படுத்திய வேனின் சாரதியும் இதன் போது கைது செய்யப்பட்ட நிலையில் வேன் போலி இலக்கத்தகடுகள் பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணையில் துப்பாக்கிதாரி தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்து தந்த பெண்ணும் கடந்த 17ஆம் திகதி கடுவெலவில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். அங்கு காரில் வந்த ஒருவர் துப்பாக்கிதாரிக்கும் குறித்த பெண்ணுக்கும் பொதியொன்றை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். துப்பாக்கிதாரி அணிந்திருந்த சட்டத்திரணி உடை உட்பட பல பொருட்கள் பொதியில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த அன்று காலை பொதியை கொடுத்த நபரால் துப்பாக்கிதாரியும் குறித்த பெண்ணும் ஹொண்டா ஃபிட்டில் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதன்படி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் துப்பாக்கிதாரிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் கொலைக்கு முன்னும் பின்னும் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவவின் உடல் தற்போது பொரளையில் உள்ள தனியார் மலச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். இதனையடுத்து குறித்த நபர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெற வங்கிக்கு சென்றுள்ளார். இதன் போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமையாளரை கைது செய்தனர். வங்கியின் முகாமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்றைய தினம் கடுமையான வானிலை நிலவும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் வடக்கு அயர்லாந்தில் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரையும், தென்மேற்கு ஸ்கொட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் ஆகிய பகுதிகளில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 70 மைல்கள் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்கொட்லாந்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழைப்பொழிவு பயண இடையூறுகள், மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குகளுக்கு வழிவகுக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானத்தில் இலங்கை பயணியொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இறந்தவர் 49 வயதான மாணிக் அப்புமிலகே மல்லிகா என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
அவர் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து நாடு திரும்பியிருக்கலாம் என கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு எதிர்வரும் 27ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு பின்னராக மீண்டும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடமாகாண பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநரால் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.